நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறையினரின் சம்பள கட்டமைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். தங்க விலையில் பாரிய மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம். மக்களே அவதானம், நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் நோய். இனி விரிவான செய்திகள். இலங்கை காவல்துறையினருக்கு தனியான சம்பள கட்டமைப்பை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய சம்பள அமைப்புக்கான வரைவு முன்மொழிவு ஏற்கனவே பதில் காவல்துறை அதிபரால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த முன்மொழிவை இறுதி செய்ய நிதி அமைச்சகத்துடன் வரும் மாதங்களில் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் நிதி மதிப்பாய்வுக்கு உட்பட்டு 2026 வரவு செலவு திட்டங்களில் முன்மொழியப்பட்ட சம்பள அமைப்புக்கும் சேர்த்து என அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் நேற்று முன்தினம் சடுதியாக குறைவடைந்த தங்க விலை நேற்று அதிகரித்த நிலையில் இன்று மீண்டும் குறைத்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,39,057 ரூபாயாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 33,130 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,65,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 30,370 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,43,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 28,990 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,31,950 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 13 சதமாகவும் விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 26 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 376 ரூபாய் 53 சதமாகவும் விற்பனை பெறுமதி 391 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 320 ரூபாய் 78 சதமாகவும் விற்பனை பெறுமதி 334 ரூபாய் 63 சதமாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 206 ரூபாய் 89 சதமாகவும் விற்பனை பெறுமதி 216 ரூபாய் 27 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 178 ரூபாய் 96 சதமாகவும் விற்பனை பெறுமதி 188 ரூபாய் 44 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 217 ரூபாய் 52 சதமாகவும் விற்பனை பெறுமதி 227 ரூபாய் 41 சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிக்கன்குனியா நோய் பரவும் அபாயம் இருப்பதனால் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய உதவியை நாடுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர். தற்போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நுளம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அழிப்பதன் மூலம் சிக்கன்குனியா நோய் பரவுவதை தடுக்க முடியும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது நாட்டில் 190 சிக்கன்குனியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 65 பேர் மருத்துவ ரீதியாக சிக்கன்குனியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை ரத்தினபுரி வைத்தியசாலையில் ஊழியர்கள் உட்பட 37 பேர் உள்ளடங்கலாக 87 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வைத்தியசாலை வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. காவல்துறையினரின் சம்பள கட்டமைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். தங்க விலையில் பாரிய மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம். மக்களே அவதானம், நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் நோய்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.